ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு மின்ட் சிக்கன் மின்ட் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர் ரைஸு, அதுக்கப்புறம் ஆனியன், அப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு தேவையான சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா அண்ட் மின்ட்டு கொஞ்சம் நிறையா போட போகிறோம். அண்ட் டொமேட்டோ, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை. ஸோ நல்லா இது எல்லாமே வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு ரைஸை சோக் பண்ணல. நீங்கள் வந்து எப்போவுமே பாஸ்மதி ரைஸ் வாங்கும் போது அந்த பேக்கெட்டுக்கு பின்னாடி டிஸ்கிரிப்ஷன் போட்டிருப்பாங்க, ஸோ எப்படி செய்யணும் அப்படிங்கிறது. நான் வந்து சோக் பண்ணி பண்ணலை, நான் வந்து டைரெக்டாக அப்படியே பேனில் பண்ணுறனால நான் அப்படியே எடுத்திருக்கேன். ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா, இது எல்லாம் நம்ம வந்து பேஸ்ட் ஆக்கிக்கணும். மின்ட்டையை போட்டு நம்ம அரைச்சி பேஸ்ட் எடுத்துக்க போகிறோம். ஸோ அதனால் இது எல்லாமே நான் வந்துட்டு அரைக்க போகிறேன். ஸோ எல்லாம் போட்டாச்சு, பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப். ஸோ குக்கர் எடுத்திருக்கேன், குக்கர் வச்சுட்டேன். குக்கர் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். ஸோ ஆயில் ஹீட் ஆனதும் பிரியாணிக்கு தேவையான பிரியாணி இலை இதெல்லாம் வந்துட்டு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ ஆனியன் போட்டுக்கலாம். ஸோ ஆனியனும் கருவேப்பிலையும் போட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னோடய டேடி அவரோட ஓன் ரெசிபி. இது அவரோட ஸ்பெஷல். அவர் தான் ஃபஸ்ட்டு எனக்கு இது பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரெகுலராக சாப்பிட்ற பிரியாணியை விட இது கொஞ்சம் ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட்டாகவும் அண்ட் நல்லாவும் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். ஸோ ஆனியன் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ டொமேட்டோ போட்டுடலாம். ஸோ டொமேட்டோ போட்டாச்சு. இது போட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சால்ட்டு. ஸோ இதுக்கு தேவையான சால்ட், இதுக்கு தேவையான கொஞ்சமாக லைட்டாக வாட்டர் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் வேறு எந்த மசாலும் போட வேண்டாம். லைட்டாக வேணால் கொஞ்சம் சிக்கன் பவுடர் போட்டுக்கோங்க. நீங்கள் சிக்கன் போடுறனால இதுக்கு ஓரளவுக்கு இதானதும் அந்த நம்ம இஞ்சி, பூண்டு, மின்ட்டு இதெல்லாம் அரைச்சி வச்சதை இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து ஃபுல்லாக ஸ்மாஷ் ஆகிடக்கூடாது, ஓரளவுக்கு அந்த மாதிரி தான் இருக்கணும். வாவ் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த மின்ட் ஃப்ளேவர் ஜாஸ்தியாக இருக்கிற அந்த மின்ட்டோடு வரும்போது சூப்பராக இருக்குது. இந்த ஸ்மெல்லோட இதுலேயே வந்து நம்ம சிக்கன் போட போகிறோம். ஸோ கொஞ்சமாக வேணால் நீங்கள் போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான். நான் கொஞ்சமாக போடுறேன் சிக்கன் பவுடர். போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. நெக்ஸ்ட்டு இதில் ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ வாஷ் பண்ணி வச்ச ரைஸை இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ ரைஸ் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இந்த தண்ணியெல்லாம் வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்துட்டு விட்டுருங்க. அது 5 மினிட்ஸ் எடுக்கும் அதெல்லாம் ட்ரை ஆகிறதுக்கு. ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோ நல்லா ட்ரை ஆகிருக்குன்னு. கொஞ்சம் இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சால்ட் ஆட் பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பராக அந்த பிரியாணி ஸ்மெல் வந்துகிட்டே இருக்குது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். ஸோ வாட்டர் ஊற்றிடலாம். ஸோ வாட்டர் ஊற்றியாச்சு.
ஸோ பாருங்கள், வாட்டர் ஊற்றிட்டு சால்ட் இருக்கான்னு ஒன்ஸ் அகெயின் செக் பண்ணிக்கோங்க. இதில் மின்ட் லீவ்ஸ் போட்டோம் ஆல்ரெடி. இப்போ நீங்கள் வேணும்னா இப்போ மின்ட் லீவும் கொரியாண்டரும் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து ரெண்டுமே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். மின்ட் லைட்டாக சும்மா ஃப்ளேவருக்காக. அண்ட் 1 ஸ்பூன் ஆஃப் கீ போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கீ, அவ்வளோதான். திரும்பியும் இது நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். நீங்கள் திரும்பியும் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக சால்ட் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு பாயில் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். எப்போவுமே நீங்கள் பாஸ்மதி ரைஸ்க்கு விசில் போடணுங்கிறது கிடையாது. இது மாதிரி வந்ததும் சிம்மில் வச்சுக்கோங்க. கரெக்டாக கணக்கு வச்சுக்கோங்க. 5 to 10 minutes தான். இந்த மாதிரியே நீங்கள் வெயிட் போட வேண்டாம், இப்படியே ஓப்பனாகவே இருக்கட்டும். 5 to 10 minutesல ரைஸ் ரெடி ஆயிரும். இறக்கி வச்சு 5 minutes கழித்து சர்வ் பண்ணிட வேண்டியது தான். சில பேர் வந்து வெயிட் போட்டுட்டும் வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஸ்டைல் வந்துட்டு என்னோடய மதர்-இன்-லா எனக்கு டீச் பண்ணது. இந்த மாதிரியும் பாஸ்மதி ரைஸை வைக்கலாம், எதுவும் ஆகாது. நீங்கள் பயப்பட வேண்டாம், விசில் போடலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் பயப்பட வேண்டாம். இது ஒரு விதமான ஸ்டைல் தான். இப்படி ஒரு தடவை என்னோடய மாமியார் வந்துட்டு எனக்கு இதை சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதுலேருந்து நான் இதை ஃபாலோ பண்ணுறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டினா உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வெயிட் போட்டுட்டு 5 to 10 minutes வெயிட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், 6 minutes ஆச்சு. அப்போவும் இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கோம். ஸோ இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காகலாம் நான் அதை காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 10 minutes ஆச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் அதிலே வைக்கக்கூடாது, அதை மாற்றி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் 5 minutes வெயிட் பண்ணுங்கள், ரெடி ஆகிடும். ஸோ 5 minutes ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பாருங்கள், பயங்கர டெலிஷியஸாக இருக்கும் போல் இருக்குது. எனக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ பாருங்கள், சூப்பரான மின்ட் சிக்கன் பிரியாணி ரெடி. இது வந்து என் டேடிக்காக நான் டெடிகேட் பண்ணுறேன். ஏன்னா சின்ன வயசுல எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. பட் அந்த டைமில் எங்கள் டேடிக்கு சமைக்க தெரியாது. ஆனாலும் வீக்லி ஒன்ஸ் வந்து பிரியாணி செய்வாங்க மம்மி. அப்போது வெரைட்டி செய்யணும், பொண்ணுங்களுக்கு வந்துட்டு வெரைட்டி செஞ்சு சாப்பிட வைக்கணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக செய்வார். ஸோ அதுக்காகவே இது டேடிக்கு டெடிகேட் பண்ணுறேன். டேடியோட நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது, நான் வர வீடியோஸில் போடுறேன். அண்ட் தேங்க்யூ டேடி, லவ் யூ. எங்கள் டேடியே இது செஞ்சு கொடுத்ததை மறந்துருப்பார். தேங்க்யூ கைஸ், என்ஜாய் இட், பை.